கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இந்த ஆண்டு பல பகுதிகளில் ஏற்படும். தமிழகத்தில் ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவ முறைகள் முன்னோடியாக பல வெற்றிகளை சாதிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். பல மருந்துகள் மக்களின் பயன்பாட்டுக்காக சுலபமாக கிடைக்கும் வகையில் அமையும். மக்களால் பெரிதும் அங்கீகாரம் பெற்று பிரபலமடையக்கூடிய வகையிலும் இந்த ஆண்டு இருக்கும். இந்த ஆண்டில் போலி மருத்துவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கக்கூடிய வகையில் சட்ட திருத்தம் செய்யப்படும். அதே போல நிலுவையில் இருக்கக்கூடிய பல வழக்குகளை சுலபமாக முடிக்கக்கூடிய புதிய வழிமுறைகளை கண்டறிந்து அதை பயன்பாட்டில் கொண்டு வரப்படும். இந்த ஆண்டில் குறிப்பாக விவாகரத்து வழக்குகள் அதிகமாக பதிவாகக்கூடிய சூழல் இருக்கும். தங்கம் மற்றும் வெள்ளி புதிய உச்சத்தை தொடக்கூடிய சூழல் இந்த ஆண்டு இருப்பதற்கான அதிக வாய்ப்பு உண்டு. உலகெங்கும் போர் சூழல் காணக்கூடிய ஒரு அபாய நிலையும் அடிக்கடி தோன்றும். காவல்துறையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தக்கூடிய சட்ட திருத்தங்கள் இந்த ஆண்டு கொண்டு வரப்படும். பல புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய சூழலும் அதன் மூலமாக காவல்துறையில் நல்ல முன்னேற்றமும் மக்கள் மத்தியில் நல்ல நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய வகையில் இந்த ஆண்டு பிரகாசமாக இருக்கும். அதே போல இந்த ஆண்டில் பாலியல் வன்முறைகள் அதிகமாக இருக்கும். அது சம்பந்தப்பட்ட நபர்களை தண்டிக்கக்கூடிய சட்ட திருத்தங்களும் அழுத்தமாக செயல்படுத்தப்படும். ஒரு பக்கம் தவறுகள் ஏறிக்கொண்டே இருக்கும். அதற்குண்டான தண்டனைகள் அதிகப்படியாக காவல்துறையால் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ஆண்டு துவக்கத்தில் செவ்வாய் நீச்சமாக இருப்பதால் இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். குறிப்பாக ஒரு புதிய வகையான வைரஸ் புழக்கத்தில் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது குழந்தைகளை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும். ஆங்காங்கே நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் பூகம்பம், சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்கள் சில நாடுகளில் அதிக பொருளாதார நஷ்டம் ஏற்படுத்தும். இந்த தமிழ் ஆண்டின் ஆன்லைன் வர்த்தகம் அதிகப்படியாக முன்னேற்றம் பெறும். அதுபோல மதுவின் விற்பனையும் அதிகமாகும். மதுவின் விலையும் உயரக்கூடிய சூழல் இருக்கும். இந்த ஆண்டில் சுமார் 19 காற்றழுத்த தாழ்வு நிலையும் அதில் 10 புயலாக அதிகப்படியான மழை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கு. இந்த ஆண்டில் அதிகப்படியான மழையும் குறிப்பாக சென்னை, மும்பை போன்ற பெருநகரங்களில் சற்று அதிகமாக பாதிப்பை உண்டாக்கும். குறிப்பாக வரக்கூடிய நவம்பர், டிசம்பர் மாதங்களில் அதிகப்படியாக மழை பொழிவு சந்திக்கக்கூடிய சூழல். அதுபோல கோடை காலத்தில் அதிக வெப்பம் ஏற்படக்கூடிய சூழலும் அனல் காற்று வீசக்கூடிய சூழலும் இருக்கும். இந்த ஆண்டு பொறுத்தவரை பெரிய அளவுக்கு லாபமோ பெரிய அளவுக்கு நஷ்டமோ இருக்காது. இந்த விசுவாச தமிழ் ஆண்டில் எல்லோருடைய கருத்தை பார்க்கும்போது 65 லாபமும் அதில் 59 நஷ்டமும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். அதனால் நமக்கு லாபம் என்று பார்க்கும்போது சுமார் 6 லாபம் ஏற்படும். அப்போ நாம இந்த ஆண்டை நன்மை தீமை கலந்த ஒரு ஆண்டாகவே பார்க்க முடியும். அப்போ சராசரியான ஒரு ஆண்டாக இருக்கும். பெரிய அளவுக்கு லாப நஷ்டம் இருக்காது. இனி இந்த ஆண்டில் மேஷம் தொடங்கி மீனம் வரையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கறதை விரிவாக நாம ஒவ்வொரு வீடியோவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த ஆண்டு துவங்கும் போது எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கலாம்.